வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டைம் இப்போ தான் தூங்கிட்டு வந்து உட்காந்தேன். எனக்கு தூங்கணும்னா தலைவலிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆஃப் அன் ஹவர்ச்சு தூங்கணும். ஒரு சாயங்காலம் 4:30 ஒரு 5 o'clock ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்க நல்லாயிருக்கும். சில பேர் பழகிடும். நான்லாம் வேலைக்கு போனால் என்ன ஆகுது, கம்பெனி எடுத்து எடுத்து விட்ருவாங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சே கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சிட்டேன். 23 வருஷம் கழிச்சிட்டேன். இவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஐடி கம்பெனியில் ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பியா? ஐடி கம்பெனியில் வந்துட்டு 12 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வேறு கம்பெனி, அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி. மொத்தமே நான் வந்து என்னோடய சர்வீஸை 3 கம்பெனி தான். 3 கம்பெனியில் ஒன்று வந்து சவுகார்பேட்டில் ஒர்க் பண்ணேன். ஆமாங்க. அது பேர் மறந்துட்டேன். ஃபைனான்ஸ் கம்பெனி. அது வந்து இது வெஹிக்கிள்க்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி. அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகிறப்போ அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அதுக்கு அடுத்து வந்து மின்ட்டில் கிளிப் கார்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். பட் எக்ஸ்போர்ட்லாம் சேலரி சொல்கிற மாதிரிலாம் தரமாட்டாங்க. பெரிய சேலரிலாம் தரமாட்டாங்க. ரொம்ப கிடையாது. ஐடி கம்பெனினாச்சும் இப்போ ஒர்க் பண்ண நல்ல சேலரி கிடைக்குது. பட் இப்போது ஐடி கம்பெனி ஒர்க் பண்ண சேலரி நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். வெளிலேருந்து பார்த்தா கண்ணாடி பில்டிங்கில் ஏசியில் உட்காந்தா தான் நினைப்போம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. அது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாலியாக 10 பேரோட உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம். சம்பளம் கம்மி, நிம்மதியாக இருக்கும். அங்கே சம்பளம் ஜாஸ்தி, நிம்மதி இருக்காது. எல்லா இடத்துலையுமே வந்து இது இருக்க தான் செய்யும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னுவாங்க. ஆஹா, இன்னும் எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நம்ம இங்கே நிம்மதியாக ஒர்க் பண்ணுவோம், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் வந்து வேலையை விடுறதுக்கு காரணம் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு. இது பையன் மேரேஜ்க்காக தான் வேலை. இன்னொன்று வந்து விக்கியோட மேரேஜ், என் பையனோட மேரேஜ். அந்த சப்போஸ் நீ வேலை விடணும்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. இல்லை, போயினே தான் இருந்திருப்பேன் நான். வேலை மட்டும் விடக்கூடாது. வேலை விட்டு ரொம்ப கஷ்டம். மறுபடியும் வேலை கிடையாது, கஷ்டங்க. வேலை மட்டும் விட்டுருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை செய்கிற இடத்துல நாய் மாதிரி நடத்துவாங்கன்ட்டு. ஆனால் வேலையை விட்டுறாதீங்க. வேலை விட்டால் அதை முன்னு வீட்டில் நாய் மாதிரி நடத்துவாங்க சில வீட்டில். நம்ம வீட்டில் அதெல்லாம் கிடையாது. அது ஒரு நீ தானே படிச்சு சொன்னேன். நான் தான் படித்தேன். அது என்ன டைலாக் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல நாய் மாதிரி நடத்துகிறாங்களன்ட்டு வேலையை விட்டுறாதீங்க. அந்த வேலை விட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உண்மையில் நாய் மாதிரி நடத்துவாங்க. இப்போ நாயை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாய் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீயா நான் வந்ததுலேருந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நாய் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பயம். நான் சும்மா நின்றுதாங்க மளிகை கடையில். இதை முட்டையை அதை வாங்க போயிருந்தேன். அங்கே இருக்க நாய் கிட்ட வந்துச்சு. நாய்னா மோந்து பார்க்கும், பயந்து ஓடக்கூடாது. அதே மைண்ட் செட் ஆகிடுச்சு. சரி மோந்து பார்க்கன்னு விட்டுட்டேன். நான் இதே மாதிரி ஷார்ட்ஸ் தான் போட்டுருந்தேன். நின்றுந்தேன். கிட்ட அந்த மோந்து பார்த்துச்சேன். மோந்து பார்த்து ஒவ்வொன்று கட்சி விட்டுச்சு. எது கட்சின்னு தெரியல. என் பாட்டு சிவனே நின்றுந்தேன். அந்த நாய் யாருது கேட்குறது. வீட்டு நாய் தான். எங்களுது இல்லைன்னாங்க. அதுலேருந்து நாயை பார்த்தா எனக்கு பயந்தான். சும்மா இருக்கணும், நாய் கடிக்குது. என்ன பண்ணுறது? கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டகத்தில் ஏறினா நாய் கடிக்கணுவாங்க. நல்ல நேரமாக இருந்தால் நாய் மூஞ்சியில் கால் வச்சு மெரிச்சா நாய் கடிக்காதுன்னுவாங்க. அதுதான். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஐடி கம்பெனி டு அப்படியே மசாலா பொருட்கள் எப்படி கன்வெர்ட் ஆனாங்க தெரியுமா? நீயே சொல்லு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணாலும் பொழுதுக்குமே வேலை செஞ்சாலும் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் தான் நம்மளுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு மரியாதை கிடைக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைன்னு ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டிலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்மளை மதிப்பாங்க. ஒரு மரியாதை, உண்மைதான். ஒரு மரியாதை இருக்கும். அது உண்மைதான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கவங்கள விட வேலைக்கு போகிற எல்லாருக்குமே தான் வந்துட்டு ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணுறேன். நானும் வீட்டில் சும்மா இல்லை, மசாலா தூள் பண்ணுறேன் சொல்லிட்டு காலைல வீரத்தம்பு வாங்கி டமாட்டிமான குண்டான போட்டு நேற்று நைட்டு கை காமி சார் நீட்டாக ஒரு பாலமாக போட்டுக்கினேன் கடையில். பயங்கரமாக சுட்டுக்கினேன் நான் நேற்று. இந்த நேற்று என்ன குழம்பு செய்கிறப்ப தான். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு மிளகாத்தூளே செய்ய தெரியாது, குழம்பு தூள் செய்ய தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாது எனக்கு. அம்மா தான் குழம்பு மிளகாத்தூள் செஞ்சு கொடுப்பாங்க. மற்ற மசாலா எதுவுமே நாங்கள் வீட்டில் செய்ய மாட்டோம். சாம்பார் தூள், ரசத்தூள், இட்லி பொடி எல்லாமே வந்து வெளியில் விற்கிது இல்லையா, பேக்கெட்டில் விற்கிது இல்லையா, அதை தான் வாங்குவோம் நாங்கள். குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லா டிஷ்ஷுக்குமே நாங்கள் போட்டு செய்வோம். அதை எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதையே தான் வச்சு நான் ஓட்டுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 6 மாதம் வச்சு அதுவே தான் சமைப்போம் நாங்கள்.
அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே வேளச்சேரிக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் மாமனார் செய்வார் எங்கள் மிளகாத்தூள். அப்பா ஆமாம், மிளகாத்தூள் செஞ்சு வைப்பார், ரசப்பொடி அரைச்சி வைப்பார், அவரே பண்ணுவார். ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். முந்தி முந்தி நாங்கள் வந்த புதுசில் நல்லா இருந்தது அவருக்கு உடம்பு. நாங்கள் எல்லோரும் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம். வீட்டில் மோஸ்ட்லி நிறைய வேலை செய்வார் அவர். நாங்கள் ரொம்ப லேட் ஆச்சுன்னா சாதம் மட்டும் வடைச்சி வைப்பார். அவர் குழம்பெல்லாம் செய்ய மாட்டார், சாதம் மட்டும் வடைச்சி வைப்பார். அவரே காஃபி போட்டு குடிப்பார். அதுக்கப்புறம் சூரியன் கொடுத்துருவாரு. ஆமாம், சூரியக்கும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் விளக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க துணி துவைச்சி மேலே மாடியில் காய வச்சுருவாங்க. அதை கொண்டு வந்து மடித்து வைப்பார். எங்களோட ட்ரெஸ்ஸும் இன்க்ளூடிங் அவர் மடித்து வைப்பார், எல்லாமே பண்ணுவார். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை அவர் வந்து கோயம்பேடுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு இது ஊருக்கு போகிறதுக்காக போனார். கீழே விழுந்து அவருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாவம் அதோட அவருக்கு வந்து எதுவுமே அவருக்கு பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடிக்கு அவர் வந்து நல்லா இருந்தப்போ நல்லாவே வந்து எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதுதான். ஆமாம், நம்மளெல்லாம் வயசாகிடுச்சிங்க, பார்த்து நடங்க. நம்ம நல்லா நடந்து அப்புறம் அவரோட லைஃப் வந்து ரொம்ப வந்து மோசமாயிடுச்சு. பாவம் எங்கேயுமே அவரால் போக முடியாது. இது கட்டிலேயே தான் உட்காந்துருப்பார். வீட்டுக்கு வாசலுக்கு மட்டும்தான் வீட்டில் உட்காருவார். அப்புறம் வெளியில் வாசலில் கொஞ்சம் சேர் போட்டு உட்காருவார். ஆப்ரேஷன் பண்ணியுமே அவருக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தார் அவர். நம்மளாம் வயசாகிடுச்சிங்க, ஒரு அபவ் ஒரு 45 40 மேலே பார்த்து நடக்கணும். விழுந்தோம் நம்மளால் எந்திரிக்க முடியாது. போன வாட்டி இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கு கூட நான் கீழே விழுந்திருப்பேன் வெளியில். ஒன்றுமே இல்லை, நான் பாட்டுக்கு நடந்து போயிருக்கேன். இது சின்னதாக கல், அதுவும் வந்து இந்த கல், இந்த ஜல்லி கல் சொல்லுவாங்கல்ல, கூழாங்கல் மாதிரி இருக்குது. அதில் வச்ச நான் அப்படியே பிறண்டுச்சு கால். நல்ல வேலை விழலை. விழுந்திருந்தேன்னா மறுபடியும் புத்தூர்கட்டு தான் போய் இப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஆமாம், ஏற்கனவே ஜவ்வாறு கிழிஞ்சிச்சு. எனக்கு நிறைய தடவைங்க கீழே விழுந்து போட்டிருக்கேன் நான். சும்மா விழுவாங்க, அடிக்கிடுச்சு. வண்டியிலேருந்து இறங்குவாங்க, புத்தான்னு விழுவாங்க, ஏறுவாங்க, ஏறப்பா கால் ஸ்லிப்பாகி விழுவாங்க. இவங்க நிறைய வாட்டி விழுந்திருக்கேன் நான். நிறைய வாட்டி கையில் புத்தூர்கட்டு போட்டிருக்கேன், கையிலேயே 2 தடவை போட்டிருக்கேன். இந்த கையில் காலில் போட்டிருக்கேன். நிறைய தடவை கீழே விழுந்திருக்கேன். இப்போ வந்து ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளோட கதை. உங்களுக்கும் சொல்கிறேன், வயசாக அபவ் 45 50 இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. பாத்ரூம் போகிறப்போ பார்த்து காலை வைங்க. நிறைய பெரியவங்க பாத்ரூம் தான் வழி போடுவாங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஈரப்பசியாக இருக்கும், பாசி பிடிச்சிருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக காலை பார்த்து வைங்க, ஓகேங்களா? ஏன்னா விழுந்துட்டேன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா கூட விழுகாத வரைக்கும் நல்லா இருந்தார், விழுந்துட்டாரு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படியோ கோயம்பேடுலேருந்து வந்துட்டார் வீட்டுக்கு. ஆட்டோ ஏறி வந்துட்டார். அவர் எப்படியோ வந்துட்டார். வந்து வீட்டில் வந்து கீழே திருப்பி அப்படியே உட்காந்தவர் தான். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலேயே அவர் வந்து அப்படியே பெட் ரிட்டன்னா ஃபுல்லாக பெட் ரிட்டன் கிடையாது, வீட்டு வரைக்கும் தான் அவர் வீட்டிலேயே கக்கூஸ் போகிறது ஒன்று போகிறது. அதாங்க இருக்க முடியும். வயசாகி இந்த மாதிரி மோஷனும் யூரின் போகிறது வேறு. நம்ம அடிபட்டு இந்த மாதிரி நம்ம உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். நம்மளை பார்த்துட்டு நம்ம நல்லா இருப்போம். நம்ம மற்றவங்க டிபெண்ட் பண்ணோம், நம்ம உஷாராக இருந்துக்கணும். பார்த்துருங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்டுறேன், பாத்ரூம் போகிறது, படிக்கட்டு இறங்க கூட ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. சும்மா நான் பழக்கமான படி கடகடன்னு இறங்கினேன். ஏன்னா ஒருத்தர் சின்ன ஈரம் இருந்தால் கூட வடி போட்டோம். நாம்பெல்லாம் யானை மாதிரி விழுந்தால் எந்திரிக்க மாட்டோம். சின்ன பசங்க குதிரை மாதிரி ஊந்தோன்னு டக்குன்னு எழுந்து ஓட்டுருவாங்க. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ கூட சொல்லலாம். ஒரு படிக்கட்டு இறங்குறப்போ இப்படி இறங்க மாட்டேன். ஒரு படிக்கட்டுலையும் இப்படி தான் இறங்குவேன். ஒரு கால் வச்சு இன்னொரு காலம் அதே படிக்கட்டில் வச்சு தான் நான் இறங்குவேன் நான். இப்போ ஏன்னா எனக்கு இந்த இது ப்ராப்ளம் இருக்குது, ஜவ்வு ப்ராப்ளம் சரி பண்ண முடியாது. நான் நடக்கிறப்பவே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எனக்கு தெரியாது, நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்கும், தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா. வயசாக எல்லாம் அந்த மாதிரி ஆகும். இன்னும் இப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு? 49 வயசு தானே ஆகுது? 50 வயசு ஆகிடுச்சு. 50 வயசு ஆகிடுச்சு. எனக்கு 55 வயசு ஆகிடுச்சு. எனக்கு மேரேஜ் அப்போ 24 முடிஞ்சு 25, இவங்களுக்கு 20 முடிஞ்சு 21 ஸ்டார்ட். சின்ன வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு. அடிச்சுன்னு பிடிச்சி 30 வருஷம் கடந்தாச்சு. இன்னும் என்னென்னா பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு போயிடலாம், ஓகேவா? வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது. தேங்க்யூ. சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட சாம்பார் தூள், குழம்புத்தூள், ரசத்தூள், இட்லி பொடி, இட்லி கொள்ளு பொடி, முருங்கை இலை, கருவேப்பிலை பொடி, வேறு பருப்பு பொடி, புளியோதரை பொடி, அதுக்கப்புறம் இந்த பிளெயின் மசாலாஸ் எல்லாமே ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர்,
எல்லாமே அவைலபிள் இருக்குது. வீட்லயே? அவைலபிளில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உங்களுக்கு வந்து அனுப்புவோம். இதெல்லாமே எங்களுடைய மசாலா ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இது ரேட் லிஸ்ட்டு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாங்கிருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.